மேட்டூர் அணையில் இருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் திருமருகல் ஒன்றியத்தில் வராததை கண்டித்து நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மேட்டூர் அணையில் இருந்து ஜூலை 28ஆம் தேதி டெல்டா மாவட்டத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் தஞ்சை மாவட்டம் கல்லணையை அடைந்து அங்கிருந்து கடந்த 31ஆம் தேதி நாகை, திருவாரூர் மாவட்ட பாசனத்துக்கு திறந்துவிடப்பட்டது. இதுநாள் வரையில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியத்தில் திருமலை ராஜன், ஆறு முடிகொண்டான், புத்தார் உள்ளிட்ட ஆறுகள் மூலம் பயன்பெறும் திருமருகல், சீயாத்தமங்கை, திருச்செங்காட்டங்குடி, சேகல், மருங்கூர், புதலூர், கீழக்கரை, இருப்பு உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 15,000 ஏக்கரில் சம்பா சாகுபடி துவங்க உழவு செய்து நேரடி நெல் விதைப்பு மேற்கொண்ட விவசாயிகள் தண்ணீர் வராததால் விவசாயம் மேற்கொள்ளாத நிலை உள்ளது. இந்த பகுதிகளில் தடுப்பணை மற்றும் தடுப்பு சுவர் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதனால் தண்ணீர் திறந்து விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருமருகலில் உள்ள நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் தமிழக அரசு நீர்வளத்துறை அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரசு அதிகாரிகள் ஒப்பந்தக்காரர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு தண்ணீர் விட மறுக்கிறார்கள். கடைமடை பகுதிக்கு தண்ணீர் வேண்டும். குடிநீர் அத்தியாவசியத்திற்கு தண்ணீர் வேண்டும். திறந்துவிடு. ஆற்றில் தண்ணியை திறந்துவிடு. வஞ்சிக்காதே. திறந்துவிடு. கடைமடை பகுதிக்கு தண்ணீர் திறந்துவிடு. உபரி நீர் அனைத்தையும் முனியோட்டாலையும் திறந்துவிடு. மேலும் பாலம் மற்றும் தடுப்பணை பணிகள் நடைபெற்று வருவதால் ஒப்பந்ததாரர்களிடம் கையூட்டு பெற்றுக்கொண்டு தண்ணீர் விட மறுப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். எனவே தமிழக அரசு ஓரிரு தினங்களில் தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருமருகல் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் ஆதாரத்திற்கு ஆற்றில் தண்ணீர் வேண்டும். வஞ்சிக்காதே. திருமருகல் ஒன்றிய விவசாயிகளை வஞ்சிக்காதே.